சகோதர சகோதரிகளே, என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி இந்த மாலை வேளையிலும் இந்த பகுதிவாழ் மக்களுக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் எல்லோரும் அவரை தேடி போக வேண்டியதில்லை, அவரே உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு அன்பாகவே இருக்கிறார். அன்பான சகோதரனே, என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலம் வாழ்ந்து விட்டேன், ஒரு நிம்மதியுமே இல்லையே, சமாதானம் இல்லையே, குடும்பத்திலே ஒருவனும் இல்லையே, வேலை இல்லையே, இவ்வளவு தூரம் நான் படித்து விட்டேனே, நிரந்தரமான ஒரு வேலை இல்லையே, கடன் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எத்தனை நாட்கள் தான் இத்தனை வியாதிகள், எத்தனை நாட்கள் இந்த பலவீனங்கள், எத்தனை நாட்கள் இந்த போராட்டங்கள், எத்தனை நாட்கள் இந்த சஞ்சலங்கள், எத்தனை நாட்கள் இந்த தவிர்ப்புகள் என்று சொல்லி ஒரு யாரிடத்திலும் சொல்ல முடியாத மனவேதனையோடு இருக்கிறாயா? இந்த வார்த்தை உண்மை நோக்கிதான் கடந்து வருகிறது. சகோதரனே, என்னுடைய சத்தத்தை கவனமாய் கேள். இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நன்றாகவே நேசிக்கிறார். நீ இயேசுவிடம் சொல், இயேசுவே எனக்காக மனம் இருக்கும் என்று சொல்லி இயேசுவிடம் இயேசுவை நீ கூப்பிடுத்தா. வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இந்த வேலையிலே இயேசு உன்னை நோக்கி கூப்பிடுகிறார். அன்பு தங்கச்சி உன்னைத்தான் நேசிக்கிறார். அன்பு தம்பி உன்னைத்தான் நேசிக்கிறார். ஆமா, எனக்கு படிக்கிறேனே, எனக்கு படிப்பு வரலையே, மண்ணில ஏற மாட்டேங்குது, எவ்வளவு தூரம் படித்தாலும் தேர்வு எழுதும் போது எனக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க மாட்டேங்குது என்று சொல்லி அன்பான தங்கச்சி, அன்பான தம்பி ஏங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த சத்தம் உன்னை நோக்கித்தான் கடந்து வருகிறது. இயேசு உன்னை நேசிக்கிறார் மகனே. இயேசு என்று கூப்பிட்டு பார், உனக்கு அற்புதம் நடக்கும். இயேசு என்று நோக்கி கூப்பிட்டு பார், உனக்கு அதிசயம் நடக்கும். இயேசு கூப்பிட்டு பார், உனக்கு எல்லா காரியம் நடக்கும். இயேசு கூப்பிட்டு பார், ஆகாத காரியம் ஆகும். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நீ இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு அற்புதம் நடக்கும். நீ இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு அதிசயம் நடக்கும். உன் வேதனைகள் மறையும், உன் வியாதிகள் மறையும், கடன் பிரச்சனை மறையும், எல்லா போராட்டங்களும் மறையும். நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பான தகப்பனே, அன்பான தாயே, எல்லாரும் கைவிட்டான்னு நினைக்கிறாயா? கவலைப்படாது, இயேசுவை நேசிக்கிறார். இந்த கடைசி காலத்தில் யார் என்னை நேசிப்பதற்கு இருக்கிறார்கள், யார் என்னை தாங்குவதற்கு இருக்கிறார்கள், யார் என் மேல் அன்பு வைக்க இருக்கிறார் என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற அன்பான தகப்பனே, அன்பான தாயே, இந்த சத்தம் முயற்சிக்கு தான் கடந்து வருகிறது. சத்தத்தை உருக்கமாய் கேள், பொறுமையோடு கேள். இயேசுவை நேசிக்கிறார், அன்பாகவே நேசிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, தகப்பனே இயேசு என்று கூப்பிட்டு பார், உனக்கு அற்புதம் நடக்கும். இயேசு என்று கூப்பிட்டு பார், உனக்கு அதிசயம் நடக்கும். இந்த வேளையிலே, இந்த நாளிலே உனக்கு அற்புதம் நடக்க வேண்டுமா?